கைஸ், இன்னைக்கு நாம தட் வின்டர் த விண்ட் ப்ளோஸோட அடுத்த பாட்டு தான் பார்க்க போறோம். இப்ப அடுத்த நாள் காலையில ஜீசு சொன்ன மாதிரி அவ அப்பா அம்மா டிவோர்ஸ் ஆகுறதுக்கு முன்னாடி போன வில்லாக்கு சோய் ஜீசு 2 பேரும் கிளம்பிட்டாங்க. வீட்டுல செக்ரட்டரி வாங்கும் லாயர் ஜங்கும் ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. ஜீசுக்கு சோய் தான் அண்ணன் இல்லைன்றது தெரிஞ்சிருச்சு அப்படின்னு. எப்படின்னா அவ போனை வீட்டுல வச்சுட்டு போயிருந்திருப்பா. செக்ரட்டரி வாங்க அதை பாத்துருக்காங்க. அதுல சாராவோட மெசேஜ் கால்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. செக்ரட்டரி வாங்குக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. ஜீசுக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சும் ஏன் இப்படி நடந்துக்கிறா, எப்படி அவன் கூட வெளியில போயிருப்பா அப்படின்னு லாயர் ஜங்கும் பதறாரு. உடனே செக்ரட்டரி வாங்க சோய்க்கு கால் பண்ணி ஜீசுக்கு எல்லா விஷயமும் தெரியும், உடனே போய் வீட்டுக்கு வாங்க, ஜீசு என்ன பண்றான்னு ஒன்னும் புரியல அப்படின்னு சொல்ல, இவன் நான் பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு கூட்டு வந்து விட்டுறேன் அப்படின்னு சொல்றான். அவன் போனை கட் பண்ண உடனே ஜீசு போனெல்லாம் ஆஃப் பண்ணி வை, எனக்கு இதெல்லாம் இரிட்டேட்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிடுறா. அங்க செக்ரட்டரி வாங் ஜீசு ஏன் இப்படி பண்றா, உண்மை தெரிஞ்சு எதுக்கு அவன் கூட போயிருக்கான்னு ஜீசுவோட டேபிள் டிராயரை செக் பண்றாங்க. உள்ள ஜீசு பிரைல்ல எழுதின சில பேப்பர்ஸ் கிடைக்குது. அதுல நேத்து ஜீசு புதுசா ஒரு உயில் எழுதியிருக்கா, அவளோட சொத்து எல்லாமே சேரிட்டிக்கு போற மாதிரி. இதெல்லாம் லாயர் ஜங்குக்கு படிச்சு சொல்லிட்டு இருக்கும்போது அவருக்கு ஜீசுவோட ஃபியான்சி போன் பண்றான். ஜீசு அவனுக்கு போன் பண்ணி நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் சொல்லி போல. அது மட்டும் இல்லாம சேர்மனுக்கு எலெக்ஷன் வருதுல்ல, அவ அதுல நிக்க போறதுன்னு சொல்லி வேற 2 டைரக்டர் தான் நிக்க சொல்லிருப்பா போல. இதெல்லாம் கேட்ட லாயர் ஜங்குக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு, என்னதான் நடக்குது அப்படின்னு. இப்ப செக்ரட்டரி வாங்கும் அவங்க எங்க போயிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு வேக வேகமா அங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த பக்கம் சோயன் ஜீசுவையும் பார்த்தா ஒரு பெரிய காடு மாதிரி இருக்கு, அதுக்குள்ளதான் வண்டி போயிட்டு இருக்கு. அவனுக்கு தான் தெரியாதுல்ல எங்க போயிட்டு இருக்கோன்னு. ஏதோ ஒரு வில்லான்னு மட்டும்தான் ஜீசு சொல்லிருப்பா. அப்படியே போயிட்டு இருக்கும்போது பாதியில ஒரு இடத்துல பாதை இல்லாம போயிருது. பாதை இல்ல, நம்ம நடந்து போலாமா அப்படின்னு கேக்குறான். இவ ஒண்ணு நீ அப்படியே வீட்டுக்கு போலாமான்னு கேட்பான்னு நினைச்சேன், சரி நடந்தே போலாம் அப்படின்னு சொல்ல, அந்த இடம் கொஞ்சம் ஏத்தமா இருக்கு, மலை மாதிரி. ஏற்கனவே அங்க காடு மாதிரி தான் கிடக்கு, ஜீசுவால நடக்க முடியாதுல்ல. அதனால சோய் அவளை தோல்ல தூக்கிட்டு போறான். இவங்க போக வேண்டிய இடம் ரொம்ப தூரமா இருக்கு. அங்கங்க உட்கார்ந்து எந்திரிச்சு தண்ணி குடிச்சுதான் போறாங்க. இப்ப 2 பேருக்குமே இதுக்கு முன்னாடி பனிமலைக்கு போயிருப்பாங்கல்ல, அந்த ஞாபகம் தான் வருது. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு அவனுக்கு ஏறதுக்கு. அவளையும் சேர்த்து வேற தூக்கிட்டு போனோம்ல. ஒரு வழியா அந்த இடத்துக்கு ரீச் ஆயிட்டாங்க. போய் நின்னதும் எனக்கு பசிக்குதுன்றா. சரி ஏதாவது சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்றான். ஆனா உள்ள எதுவுமே இருக்காதுன்றா. சரி உள்ள ஏதாவது சாப்பிடறதுக்கு இருக்கான்னு வீட்டை திறந்து பாக்குறான். அது ரொம்ப பழைய காலத்து வீடு. உள்ள ஒண்ணுமே இல்ல, சும்மா திங்ஸ் மட்டும் இருக்கு. இந்த வீட்டை பொழங்கே 20 வருஷத்துக்கு மேல இருக்கும் போல. இங்கெல்லாம் ஸ்டே பண்ண முடியாது, நம்ம வேற எங்கேயாச்சும் போலான்னு கூப்பிட்டா இங்கதான் இருப்பேன்னு சொல்றா. சாப்பிடலாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல, பரவாயில்ல நான் இங்கதான் இருப்பேன்றா. சரி நான் ஊருக்குள்ள போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன், நீ வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு கிளம்ப போக எனக்கு குளிருதுன்றா. சரின்னு நெருப்ப மூட்டை கட்டையை வெட்டிட்டு இருக்கான். அவ வந்துட்டு நம்ம அப்பா நல்லா கட்டை வெட்டுவாருன்னு சொன்னா, இவன் எனக்கு இதான் முறை, நான் இதுக்கு முன்னாடி வெட்டினது இல்லைன்னு சொல்லிட்டே வெட்டுறான். ஒரு வழியா அவளுக்கு நெருப்பு மூட்டையும் கொடுத்துட்டான். இன்னொரு பக்கம் செக்ரட்டரி வாங்கும் லாயர் ஜங்கும் இவங்க 2 பேரும் இப்படி வெளியில போனதுனால கொஞ்சம் பதட்டமா இருந்தாங்கல்ல. 2 பேரும் எங்க போயிருப்பாங்கன்னு கண்டுபிடிக்க சீக்ரெட் ரூம் போய் பாக்குறாங்க. அப்ப செக்ரட்டரி வாங்க ஒரு லெட்டர் கண்டுபிடிக்கிறாங்க. சோய் கடைசி அந்த ரூமுக்கு வந்தான்ல, ஜீசுவோட ரெக்கார்டிங்க கூட பாத்துட்டு இருந்தான்ல, அப்ப அவளுக்கு ஒரு லெட்டர் எழுதி இருந்திருப்பான் போல, இந்த பிரெயில் லாங்குவேஜ்லயே தான். அதை பார்த்த செக்ரட்டரி வாங் ஜீசுக்கு அவன் உண்மையான அண்ணன் இல்லன்ற விஷயம் தெரியும்ன்றது சோய்க்கும் தெரியும் போல அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. தெரிஞ்சும் 2 பேருமே போயிருக்காங்க. என்னதான் நடக்க போகுதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது லாயர் ஜங் இப்பதானே ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரூமை பாக்குறாரு. அவருக்குன்னா ரொம்ப வருத்தம், இந்த புள்ள இத்தனை வருஷமா இந்த ரூம்ல தனியா கஷ்டப்பட்டு இருக்கா அப்படின்றது தெரியுது. இப்ப அங்க வில்லால ஜீசுக்கு சாப்பாடு வாங்க சோய் மலை மேல இருந்து கீழே இறங்கி கார்ல ஏறி டவுனுக்கு போய் சூப் வைக்கிறதுக்கான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து திரும்ப கார்ல வந்து திரும்ப மலை மேல ஏறி திரும்ப சூப் வச்சிட்டு இருக்கான். அப்பாவ நம்ம அப்பா நல்லா சூப் வைப்பாரு, உனக்கும் அதே டேஸ்ட் வருமா அப்படின்னு கேக்குறா. அவன் எனக்கு அதை பத்தி தெரியல, ஆனா இப்போ நான் நல்லா தான் வச்சிருக்கேன்னு சொல்றான். நீ சின்ன வயசா இருக்கும்போது இந்த சூப் வைக்கிறதுக்கான சீக்ரெட் டிப்லாம் கூட அப்பா கிட்ட கேட்டியே அப்படின்றா. இவன் நல்லா அவனை டெஸ்ட் பண்றா. அது அவனுக்கும் புரியுது, ஆனா அவன் புடி கொடுக்கவே இல்லை, தெரியாதுன்ற விஷயத்த கன்ஃபார்மா சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் அவளுக்கும் அவனுக்கும் சேர்த்து டீ போட்டு பக்கத்துல இருந்து வச்சா, இதே மாதிரி தான் அப்பாவும் பண்ணுவாரு, இங்க வந்தா அப்பா சமைப்பாரு, அப்பா அம்மா கிச்சன் பக்கத்துல இருப்பாங்க, அவங்களுக்கும் சேர்த்து காஃபி போட்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்ல, அப்பா அம்மா நல்லா சந்தோஷமா இருந்தாங்களா, அப்ப நம்ம 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருந்தோம், நல்லா விளையாண்டுட்டு இருப்போமா இங்க அப்படின்னு கேட்பான். நான் இன்னைக்கு காலையில இருந்து சொன்னது எல்லாமே போய், அப்பா மரம் வெட்டி நெருப்பு மூட்டி கொடுத்ததும் இல்ல, எங்களுக்கு சூப் வச்சு கொடுத்ததும் இல்ல, கடைசி அப்பா அம்மாக்கு டைவர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இங்க வந்தோம், அதுதான் என்னோட மோசமான நாள், இன்னே நாள் மாதிரி தான் அப்படின்னு சொல்றா. அவன் அப்படியேதான் பாத்துட்டு இருக்கான். சரி உன் ஃப்ரெண்டு சோய் இருக்கான்ல, அவனை பத்தி சொல்லு, அந்த ஏமாத்துக்காரன் அவன் வாழ்க்கையில என்னவா வர ஆசைப்பட்டான் அப்படின்னு கேக்குறா. அவன் ஆசைப்பட்டது ஒரு கார்பெண்டர் இல்ல ஒரு இன்ஜினியர் அப்படி இப்படின்னு ஒரு 5-6 வேலை சொல்லிட்டு, ஆனா ஏமாத்து வேலையோ கேம்பிளிங்கோ கிடையாது. அது எப்போனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்றான். இவ ஒண்ணு நான் உன்னை பத்தி கேட்கல, அந்த ஏமாத்துக்கார சோயை பத்தி கேக்குறேன்னு சொல்ல,
நான் என்ன பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன், இதோட நிறுத்திக்கலாம். எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியுன்ற விஷயம் அப்படின்றத சோய் சொல்றான். சரி சொல்லு, இன்னும் என்னெல்லாம் இருக்கு சொல்லும் போது அவன் எதுவும் இல்லைன்றான். 60 கோடி அப்படின்னு கேட்டு நீ சொல்லி இருந்துருக்கலாம், என்ன குப்பை மாதிரி வீசினாங்க, அதனால நான் குப்பை மாதிரி வாழ்ந்தேன், நீ கண்ணு தெரியாம கஷ்டப்படுறியே, இதை விட நான் கஷ்டப்பட்டேன், அதனால இப்படி பண்ணேன்னு சொல்லிருக்கலாம். ஆனா நீ எதுவுமே பண்ணல. ரொம்ப மோசமான விஷயம் என்ன தெரியுமா, என் அம்மாவை நான் எவ்வளவு மிஸ் பண்றனோ அவ்வளவு மிஸ் பண்றேன் என் அண்ணனையும். அவன் செத்துட்டான்னு தெரிஞ்சும் அழ கூட முடியாம உன் முன்னாடி இவ்வளவு அமைதியா இருக்க வேண்டிய இருக்கு, அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு, உன்னை கொல்லணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கண்ணீர் பொல பொலன்னு வருது. அப்படியே அங்க இருந்து எந்திரிச்சு போறா. இன்னும் வேக வேகமா பின்னாடி போனவன் அவளை இழுத்து பிடிச்சி கிஸ் பண்ணிட்டான். அவ தடுக்க பாக்குறா, இருந்தாலும் அழுத்தி பிடிச்சி கிஸ் பண்றான். இவன் ஒரு ஆதங்கத்துல பண்றான். ஆனா என்ன இருந்தாலும் அது அவளுக்கு பிடிக்கல. அவன் மேலதான் பயங்கர வெறுப்புல இருக்காளே. நமக்குள்ள எல்லாம் முடிஞ்சிச்சு, லாயர் ஜங்க கூப்பிடு, நான் இப்பவே கிளம்புறேன் அப்படின்னு சொன்னா அவன் விட மாட்டான். நாளைக்கு நைட் வரைக்கும் நம்ம இங்கதான் இருக்க போறோம்னு சொல்றான். அவ போனை கேட்டாலும் கொடுக்க மாட்டேன்ட்டான். இவளுக்குன்னா செம்ம கோவம். அப்புறம் கொஞ்ச நேரம் நெருப்பு முன்னாடி உட்காந்துட்டு அப்புறம் போய் தூங்க போறா. அவன் அவ பக்கத்துல முழிச்சே உட்காந்துட்டு இருக்க, நீ வெளியே ஹால்ல போய் தூங்கு அப்படின்னு சொல்றா. ஆனா அவன் கேட்கல. நீ தூங்கு, இன்னைக்கு நீ என்னோட பொறுப்பு, நாளைக்கு நான் உன்னை பத்திரமா கொண்டு போய் விட்டுருவேன், நிம்மதியா தூங்குன்னு சொல்றான். அப்புறம் அப்படியே 2 பேருமே தூங்கிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஜீசுவுக்கு முழிப்பு வருது. மெதுவா தொட்டு தொட்டு அவன் பக்கத்துல வந்து உட்காந்துட்டு அவன் முகத்தை தொட்டு பாக்குறா. இப்ப அப்படி காலையில ஆயிடுச்சு. பார்க்கோட அம்மா அப்பா ரெஸ்டாரண்ட் தான் காட்டுறாங்க. அங்க டான் சாப்பிட வந்திருக்கான். பார்க் அப்பதான் உள்ள வரான். அவனுக்கு எல்லாம் டானை பார்த்துட்டு செம்ம கோவம். பார்க்கோட அம்மாவும் அப்பாவும் தான் அவனை புடிச்சுக்கிறாங்க. இவதுக்கு வந்திருக்கான், வெளில போ சொல்லுங்க, வெளில போடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. டான் எல்லாம் கண்டுக்கவே இல்ல. அவன் பாட்டு உட்காந்து சாப்பிடுறான். டான் அந்த ரைட் ஹேண்ட் மேன், அப்புறம் டானை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் ஒருத்தன் பாஸ் கிம்மோட ஆளு. டான் கூட ஒரு நாள் நீ இந்த வேலைக்கு எல்லாம் வேண்டான்னு அடிச்சு துரத்துனானு அவன் 3 பேருமே உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. பார்க்கோட அம்மா சீக்கிரம் சாப்பிட்டு பேசாம கிளம்பிடுன்னு சொல்ல, டான் ஒண்ணு பாத்தீங்களாடா அம்மாக்குள்ள பாசத்தை, இப்பவே கிளம்புன்னு சொல்ல மாட்டாங்க, சாப்பிட்டுட்டு கிளம்புன்னு சொல்றாங்கன்னு சொல்லவும் அந்த இன்னொருத்தன் இருக்கான்ல டானை ஃபாலோ பண்ணிட்டே வருவான்ல, அவன் டான் கிட்ட நீ ஏன் இன்னும் சோய கொல்லாம இருக்க, ஏன் பயந்துட்டியா, எனக்கு உங்ககிட்ட புடிச்சதே அப்படியே ரத்த கலரியா ஒரு இறக்கமே இல்லாம இருப்ப, ஆனா இப்ப அப்படின்னு சொல்ல டான் ஒண்ணு அவன் மூஞ்சிலே ஒரு குத்த விட அவன் கீழே போய் விழுந்துடுறான். அப்புறம் ரைட் ஹேண்ட் மேன் சிக்னல் கொடுக்க அவன் தான் தூக்கி உட்கார வைக்கிறான். டேய், இறக்கம் இல்லாதவங்களை பார்த்து பிடிக்க கூடாது, மனுஷங்கன்னா இறக்க குணம் வேணும், ஒழுங்கு மரியாதை ஓடிடு அப்படின்னு அவனை துரத்தி விட இந்த ரைட் ஹேண்ட் மேனை பார்த்து நீ உன் வேலை ஏதாவது மாத்த என்ன பண்ணலான் இருக்க, பேசாம ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கியான்னு சொல்லிட்டு பார்க்கோட அம்மா கிட்ட, அம்மா நீங்க எனக்கு இந்த ரெஸ்டாரண்ட் வித்துறீங்களா, எனக்கு தேவைப்படுது அப்படின்னு கேக்குறான். பார்க்குக்கு இன்னும் வெறி ஆயிடுச்சு. அவங்க அம்மா அப்பா தான் புடிச்சிட்டு இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட இருந்து புடிச்சு விடுபட்டுட்டு டானோட மூஞ்சில ஒரு குத்து வேகமா குத்திடுறான். ஆனா டான்லாம் கோவப்படல. பரவாயில்லையே, உன் ஃபேமிலிக்காக என்ன அடிக்கிற அளவுக்கு தைரியமா இருக்கியே, நல்ல விஷயம் தான். அம்மா நான் சாப்பிட வந்தேன், நல்லா சாப்பிட்டுட்டேன், உங்க சாப்பாடு சாப்பிட்டப்போ எனக்கு என் அம்மா ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். அங்க அந்த வில்லால சோயின் ஜீசுவும் கீழே இறங்கிட்டு இருக்காங்க. சோய் தான் ஜீசுவ தோல்ல சுமந்து கூட்டு வந்துட்டு இருக்கான். கொஞ்சம் மூச்சு வாங்கதான் செய்யுது. அப்படியே கூட்டிட்டு வந்துட்டு இருக்கும்போது நான் மறுபடியும் சொல்றேன், இப்ப நம்ம ஊருக்கு போல, நைட்டு தான் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இறக்கி கூட்டிட்டு போறான். இப்போ ஒரு மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்காங்க. கார்ல இருந்து கூட இறங்கல. அவ லாயர் ஜங்கு கிட்ட பேசணும்னு சொன்னோடனே அவன் லாயர் ஜங்குக்கு கால் பண்ணி அவ கையில கொடுத்துட்டு கார்ல இருந்து இறங்கி நின்னுட்டான். அவ லாயர் ஜங்கு கிட்ட நான் தான் பேசுறேன், நான் நல்லா தான் இருக்கேன், இன்னைக்கு நைட்டு வந்துருவேன்னு சொல்லிட்டு என்னமோ பேசுறா. என்னன்னு காட்டல. கடைசியில இன்னைக்கு வீட்டுல இருந்து யாரெல்லாம் வெளியில போறாங்களோ அவங்க எல்லாம் போகணும், அவங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்றா. அப்படி இந்த பக்கம் லாயர் ஜங்க தான் கட்டுறாங்க. அவர் ஜீசு வீட்டுல தான் இருக்காரு. அங்க செக்ரட்டரி வாங் அப்புறம் ஜீசோட ஃபியான்சி எல்லாம் இருக்கான். அங்க வேலை பாக்குறவங்கள இன்னைக்கு உங்களுக்கு வேலை முடிஞ்சிச்சு கிளம்பலாம்னு சொல்லி அவங்களை அனுப்பி வச்சுட்டு செக்ரட்டரி வாங்கிட்ட நீங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுங்க, ஜீசு வரவும் நீங்க கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அங்க சோயும் ஜீசுவும் மார்க்கெட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்காங்க. நிறைய ஆட்களா இருக்காங்க. அதை பார்க்க சோய்க்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஆனா ஜீசு அப்படியே தான் வந்துட்டு இருக்கா. அவளுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல, எவ்வளவு ஏமாந்துட்டா. அவன் அவட்ட பேசிட்டே தான் வரான். நாங்க சின்ன வயசுல ஆர்ஃபனேஜ்ல இருக்கும்போது இதே மாதிரி மார்க்கெட்டுக்கு எல்லாம் வருவோம். அப்போ சாப்பிட உட்காந்தா வரிசையா 30 குழந்தைங்க உட்கார்ந்துருப்போம். அப்பெல்லாம் பேசிட்டு வரான். அப்படி ஒரு ரெஸ்டாரண்ட் சாப்பிட உட்கார்றாங்க. அவன் எனக்கு சாப்பாடுலாம் வேணாம் அப்படின்னு சொல்றா. வேணாமா, இனிமே கேட்க மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு அவளோட சாப்பாடு எடுத்து பக்கத்துல ஒரு குட்டி பையன் இருப்பான், அவனை கூப்பிட்டு அவனை நீ சாப்பிடுற அப்படின்னு சொல்லி கொடுத்துருவான். அப்ப சொல்றான், சின்ன வயசுல இருக்கும்போது எனக்கு சாப்பாடு வச்ச உடனே வேக வேகமா நான் சாப்பிட்டு முடிச்சிருவேன். அப்ப என்ன வளர்த்தவங்க சொல்லுவாங்க, டே ஏன்டா இவ்வளவு வேகமா சாப்பிடுற, உங்க சாப்பாடு யாரும் திருட மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு யாராவது நம்ம சாப்பாடை எடுத்துருவாங்களோன்னு தான் பயம் இருக்கும் அப்படின்னு சொல்ல அவளும் சொல்றா, ஆமா எனக்கும் நிறைய பயம் இருக்கதான் செஞ்சிச்சு, என் சாப்பாட்டுல யாரோ பாய்சன் வச்சிருவாங்களோ இல்ல என்ன மாடியில இருந்து யாரும் தள்ளி விட்டுருவாங்களோன்னு அப்படின்னு பேசிட்டு இருக்கா. அந்த ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு மாட்டு பண்ணைக்கு போறாங்க. அங்க நிறைய காளமாடா இருக்கு. அதை பார்த்துட்டு என் ஃப்ரெண்டு பார்க்கோட அப்பாவுக்கு காளமாடுனா ரொம்ப பிடிக்கும், அதனாலவே அதை வளர்க்க ரொம்ப ஆசைப்படுவாருன்னு சொல்ல அவ நீ என்ன பேசுறன்னு எனக்கு ஒன்னும் புரியலன்னு சொல்றா. அப்புறம் அவன் தயங்கிக்கிட்டே நான் இது வரைக்கும் நல்லபடியா யாருக்குமே ஃபேர்வெல் சொன்னதில்ல, என் அம்மாக்கும் சரி ஹீஜுக்கும் சரின்னு சொல்ல அவ
இதுல என்ன இருக்கு, குட் பைன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவ காரை பார்த்து நடக்க ஆரம்பிக்கிறா. அப்ப சோய்க்கு டான் கிட்ட இருந்து மெசேஜ் வருது, உன்னோட டியூ டேட் நெருங்கிக்கிட்டே வருது, ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு. இப்ப அப்படி பார்க்க தான் கட்டுறாங்க. அவன் பாஸ் கிம்மிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்கான். இந்த பாஸ் கிம் அவனோட கேசினோல விளையாட விட மாட்டாரு போல. எதுக்கு இப்ப தேவையில்லாம என்னையும் சோயையும் விளையாட விட மாட்டீங்க, இந்த மாதிரி பண்றதுலாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஆளு நோனா நோதான் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி ஓகே, உங்க இதுல விளையாடல, நாங்க வேற கேசினோல விளையாட போறோம், அதை நீங்க தடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். அப்ப அந்த பாஸ் கிம்மோட ஆள் ஒருத்தன் வந்து, நீங்க தான் இவங்களுக்கு கொஞ்சம் ஸ்டார்ட் அப் பண்ணி கொடுத்தீங்கல்ல, அப்படியே தடுக்கிறீங்கன்ற மாதிரி கேக்குறான். ஆக்சுவலா அந்த மண்டு கொஞ்சம் காசு கொடுத்தான்ல பார்க்குக்கு, அது இந்த பாஸ் கிம்மோட வேலை தான். பார்க்க மாட்டி விடுறது தான் இந்த வேலை. இந்த பாஸ் கிம்மோ சோயை முடிச்சு விடணும், அதே மாதிரி தான் அந்த டானையும் முடிச்சு விடணும். அதுக்கு ஒரு பிளான் வேணாமான்னு நக்கலா சிரிக்கிறான். இனி அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிருங்க. பை பை.